love, love, oh my love, she showed me love. God, I am dying now, she is happy how. கடைசியில் எல்லாருக்கும் வரணும், எனக்கும் வந்துடுச்சு. லவ் ஃபெயிலியர். இதெல்லாம் யாரால? ஒன்னால. அது எப்படி எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரியே இருக்கீங்க? வேணுண்ணா யூஸ் பண்ணிங்க, வேணாண்ணா தூக்கி போட்டுறீங்க. பசங்களாம் என்ன டிஷ்யூ பேப்பரா? நானும் அவங்ககிட்ட வந்து பேசினேன். ஆமாம், நான் தான் அவங்ககிட்ட வந்து பேசினேன்ல. ஃபஸ்ட்டுலாம் நீ ஸ்டேட்டஸ் போடும்போது எனக்காக தான் போடுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது வேறு யாருக்கும்ன்ட்டு. முன்னெல்லாம் சேட்டில் உன் பேர் தாண்டி ஃபஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இப்போது வலிக்குதுடி. ஆனால் ஒன்று, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன், இப்பயும் லவ் பண்ணுறேன். ஹாய், என் பேர் ஹரிணி. நான் சுபாஷோட ஃப்ரெண்டு. உன் ப்ரொஃபைலை நான் இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். யூ ஸோ இம்ப்ரெசிவ். உன் போஸ்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். லிட்ரலி ஐ ஸ்டார்டட் லைக்கிங் யூ. சுபாஷ்ட இதை பற்றி பேசினேன். அவன் உனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சிட்டு சொன்னான். ஸோ அதான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். இப்போ நீ நார்மல் ஆகிட்டேன்னு சொன்னான். ஸோ ஐ கான்ட் வெயிட் எனிமோர். ஐ லவ் யூ. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. சுபாஷ் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. நான் தான் நீ நார்மல் ஆகிற வரைக்கும் எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னேன். இப்போ நீ நார்மல் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதான் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலி சுபாஷ் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு தெரியல. பட் இன்னொரு பொண்ணெல்லாம் லவ் பண்ண சான்ஸே இல்லை. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ப்ளீஸ் விட்டு போயிடுங்க. நீ இன்னும் லேயை மறக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஏங்க, எனக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட்டுங்க. ஹலோ டேய், ஒருத்த என்னடா பண்ணி வச்சிருக்க? எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலைலாம்? டேய் நடிக்காதடா. அவள் எப்படி இருக்கா? அவளை உனக்கு பிடிச்சிருக்கா? ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணியா? இல்லைடா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். நீ இது மாதிரி எதுவும் கிறுக்குத்தனமாக பண்ணாமல் இரு போதும். என்னடா சொல்கிற? ஏன்டா இப்படி பண்ணுற? உன்னை அந்த பொண்ணு எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணு தெரியுமாடா? டேய், ஆல்ரெடி என்கிட்ட பட்டது போதாதா? அவளே இப்போ தான் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணி ஹாப்பியாக இருக்கா. அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணை போய். ஆனால் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு நீயே எப்படி பண்ணுறியடா? போடா. டேய், நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லைடா. ஃபஸ்ட்டு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ உன்னை லவ் பண்ண வேணான்னு உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லி அவளை வான் பண்ணேன். ஆனால் அவள் எல்லாத்தையும் கேட்டு நீ தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறா. நான் என்ன பண்ணுறது? எல்லாம் அவள் தலையெழுத்து. டேய், ஆனால் ஒன்றுடா, நம்ம புரிஞ்சிட்டு பிடிச்ச பொண்ணு கிடைக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம்டா. அவளை விட்டுறாத, பார்த்துக்கோ. டேய், லூஸு மாதிரி பேசாதடா. ஆமாண்டா, நான் லூஸு தான். நீ தான் ஜென்டில்மேன் ஆச்சு. நீ ஏன் அவளை ரிஜெக்ட் பண்ணு? எதனா ஒரு ரீசன் சொல்லு பார்ப்போம். டேய், இந்த பொண்ணு என்னை சின்சியராக லவ் பண்ணுறான்னு இவளை அக்செப்ட் பண்ணா அது என் லவ் பண்ணுற துரோகமாகாதா? என்னால் என் லவ்க்கெலாம் துரோகம் பண்ண முடியாது. போடா. லவ்வுக்கு பண்ணுற துரோகம் பண்ண முடியாதா? என்ன சொல்கிறான்? ஆமாண்டா. டேய் லூசுக்கு. முதல் நொடியினிலே உன்னை பார்த்ததுமே என் கண்கள் ரெண்டு துடிக்குதாடி. நீ எனக்கென்று என நினைத்தாலே என் மனதில் இடியும் இடிக்குதாடி.